பாண்டியன் ஸ்டோர்ல எல்லாப்படியும் நல்லபடியா முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் பாட்டி வந்து அவ்வளவு சந்தோஷமா வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்போ குமரன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம ராஜுவோட புருஷன் கதிர் ஆரம்பிச்சிருக்காட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜு நல்லா இருப்பா. ராஜு இந்த கல்யாணம் பண்ண இந்த கதிர் நம்ம ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ராஜுவோட வாழ்க்கையை கெடுத்துட்டான், கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நம்ம ராஜுவோட வாழ்க்கையை காப்பாத்தி வாழ்க்கை கொடுத்து இப்ப நம்ம ராஜு அவ்வளவு சந்தோஷமா இருக்கானா அது காரணமா இந்த கதிர் தான். நம்ம கோயில் கட்டு கும்பிடணும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டு கும்புறவெல்லாம் ஆமா அப்பதான் நீங்க சொல்றது கரெக்டு தான். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை காப்பாத்து வந்தவன் அவன். அவனை போய் தப்பா நினைச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை பழி வாங்கன்னு சொல்லிட்டு நான் முட்டாள்தனமா அரசோட வாழ்க்கையை சின்ன பண்ணாம ஆக்கிட்டேன். அவங்க என்ன மன்னிச்சு பிறந்தனுமே அவன் மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு குடும்பம் எப்படியாட்டும் ஒண்ணு சேரணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்பத்தா கூட சொல்றாங்க. இல்லை கேட்ட அப்பத்தாவும் ஆமாண்டா கூடிய சீக்கிரம் நடக்கும். அது மட்டும் ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே வழி அரசியல் கல்யாணம் பண்ணணும் தான். அதை நான் நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ குமரல் வந்து அதெல்லாம் நடக்காது அப்பத்தான், என் மனசுல இந்த நம்பிக்கையே போயிட்டு அது மட்டும் இல்லாம நான் அரசோட காலை விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். மனசுல மன்னிப்பு ஒரு இடம் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இது எல்லாமே ராஜோட அப்பா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நம்ம கதிர் வந்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கானா அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். அது மட்டும் இல்லாம பொண்ணு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம பொண்ணு கண்டவன்னு நம்பி வாழ்க்கை சீரழிக்க பார்த்தா அந்த பொண்ணு பையன் வந்து நம்ம பொண்ணோட காப்பாத்தி நம்ம நல்லபடியா ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கான். அந்த பையனோட நல்ல மனசுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசுல நினைச்சு பாக்குறாங்க. நம்ம கதிரோட ஆரம்பிச்ச டிராவல்ஸ்க்கு போய் ராஜியை பார்த்து நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொன்ன மாதிரி கதிரை கட்டி பிடிச்சி நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள அப்படி சொல்ற மாதிரி எல்லாமே நினைச்சு பார்த்து நம்ம முத்துவேல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் முத்துவேல் மனசுல நினைச்ச மாதிரியே கதிரை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா. அது மட்டும் இல்லாம கதிரும் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அது மட்டும் இல்லாம சாதாரணமா குடும்பத்துல பலகாரம் வைப்பாங்களா. நம்ம குமரவில் ஆசைப்பட்ட மாதிரி அரசியும் குமரல்ல ஒண்ணு சேர போறாங்களா என்ன பொறுத்திருந்தா வரப்புற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.